வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலுக்கு பஞ்சமே இல்லை. தினம் தினம் புது புது பரபரப்பான செய்திகள். அதிமுகவில் செயற்கை கூட்டத்தில் வெடிக்க போகும் பல பிரச்சனைகள். என்னப்பா இப்படி பண்ணுறீங்களப்பா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரியான சூழல் அதிமுகவுக்கு தொடருது. இப்படிப்பட்ட சோக நிலை, ஒரு சூழ்ச்சி ஏன் அதிமுகவுக்கு வருது? ஒரு காலத்தில் என் காலில் விழுந்தீங்களப்பா, இப்போ காலை வாரி விடுறீங்களே அப்படிங்கிற அளவில் சசிகலா அவர்கள் யோசிக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது சசிகலாவை சந்திக்காமல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை சந்திக்கவே வாய்ப்பே கிடையாது. இது எல்லோருக்கும், அதாவது சசிகலா அவர்களால் வளர்ந்தவர்கள் பல எம்எல்ஏக்கள், பல அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லோருமே சசிகலா அவர்களுடைய வழிகாட்டலும் அவருடைய ஆலோசனைகளும் பெறாமல் இப்போ இருக்கிறவங்க யாருமே வளர்ந்ததாக வரலாறே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்த ஒரு அதிமுகவில் சசிகலாவை இன்னைக்கு நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கோஷம் போடுறாங்க. சசிகலா அவர்கள் 2வது முறையாக ஒரு சுற்றுப்பயணம், அரசியல் சுற்றுப்பயணம். இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டப்பா, நீ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேங்க, இல்லை இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டா, இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோதாவில் இறங்கியிருக்கிறாங்க சசிகலா அவர்கள். அவங்க போகிற இடத்துலலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, தொண்டர்களுடைய வரவேற்பு இருக்குது. முக்கிய நிர்வாகிகள், அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ரகசியமாக பல சோக கருத்துக்களையும் மனமுகர்ந்து சசிகலா அவர்கள்ட்ட பகிர்றாங்க. வேறு வழி இல்லாமா, நாங்கள் இந்த சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் மீண்டும் தலைமையேற்று அதிமுக வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் பல பதவிகளை வகுக்க முடியும், நாங்கள் ஒரு டம்மி பீஸாகவே டம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற வரவேற்பு சசிகலா அவர்களுக்கு போகிற இடமெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்ச்சி, அதிமுகவை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி யார் செய்கிறது? ஏன் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா இருந்தபோது பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, இன்றைக்கி எடப்பாடியோ இல்லை மற்றவர்களோ சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது, ஏன் இப்படி ஒரு தயக்கத்திலையும் ஒரு பின்னடைவிலையும் ஏன் சசிகலா அவர்கள் இருக்கிறாங்கிறது அதிமுகனுடைய மூத்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். யாரை இவர்களை கையாளுவது, யார் இவங்களை வழிநடத்துறது, யார் இவங்களை நீ அமைதியாக இரு போதும் அப்படிங்கிற அளவில் மிரட்டி வைக்கிறாங்களா, இல்லை நீ இந்த நிலையிலே இருக்கணும், இல்லைனா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் நடக்குதாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா சசிகலா அவர்கள் எப்பவுமே அப்படி இருந்தது கிடையாது. இருந்தாலும் ஏன் இந்த அமைதி, ஏன் இந்த மௌனம் அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதாவது இப்போ புதுசாக வர்ற செய்தி அப்படி என்னன்னா, கேசி வீரமணி கூட திமுகவில் இணைய போகிறாரு, வேலூரில் இது ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற பரபரப்பு தகவலும் வருது. திமுகவில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கிய அமைச்சர்கள்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய யாருமே ஒன்றிணைக்கூடாது, அவர்களுடைய ஒன்றிணைந்தால் நமக்கு சரியாக இருக்காது, அதனால் அவங்க தனித்தனியாக இருக்கிறதா நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி நடக்குதுங்கிறது அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு புரியுது. ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் ஆகட்டும், உதயகுமார் ஆகட்டும், இல்லை வேலுமணி, தங்கமணி, எந்த மணிகளாக இருந்தாலும் சரி, அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களுடைய காலில் விழாதவர்கள் யாருமே இருக்க முடியாது, சசிகலா அவர்களுடைய காலில் விழாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவர்களை வணங்கி கும்பிடாத ஆளுங்களே அதிமுகவில் எம்எல்ஏக்களாகட்டும், முன்னாள் அமைச்சர்களாகட்டும், யாருமே இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட ஜெயலலிதா காலிலையும் சசிகலா காலிலையும் விழுந்தவர்கள் தான். ஆனால் இன்று காலில் விழுந்தவர்கள் காலவாரி தூக்கி போட்ட மாதிரியே தான் இருக்குது. இந்த நிலைக்கு அதாவது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிற மாதிரி இது டேக் இட் ஈஸி பாலிசி எடுத்துகிட்டு போகணும். அந்தந்த காலகட்டத்தில் ஒரு பவர்ஃபுல் லீடர் வருவாங்க, அவங்க டீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சூழல் தான் அதிமுக இருக்குது. ஆனால் அது அதிமுகவுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய அடி, ஒரு சரிவுங்கிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனையாக இருக்குது அப்படின்னு அதிமுக வட்டாரங்களில் நிர்வாகிகளே பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அண்ணாமலை நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அதிமுகவில் முக்கிய பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் எல்லாம், முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவில் மீண்டும் கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாங்க, அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வருது அப்படிங்கிறதுனால, என்னங்க நான் அதிமுக மறந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குதாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுகிறார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து நிற்கணும்,
தனித்து நிற்கணும்னா யாருமே அதிமுகக்குள்ள கூட்டணிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அதிமுகவே வந்து 2 பட்டு 3 பட்டு 4 பட்டு பிரிந்து இருக்கிறது. இவங்க கிட்ட கூட்டணி வச்சா நம்ம ஒரு பதவிக்கு வர முடியாது, நம்மளும் அவங்களோட இணைந்து தோல்வி தான் தழுவணும் அப்படின்னு யாருமே அதிமுக கூட்டணிக்குள்ளே பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க, கூட்டணி வைக்க மாட்டாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்தை எப்படி நம்ம வந்து டீல் பண்ணுறது? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக 2வது கட்சியாக பாஜக வரணும், எதிர்கட்சியாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான சூழல் இப்போ போகுது. இதையெல்லாம் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் பார்த்துக்கிட்டு, மூத்த பொறுப்பாளர்களோ முன்னாள் தலைவர்களோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது அப்படின்னு அதிமுகவுடைய வட்டாரங்களை பேசுகிறாங்க. இப்போ செங்கோட்டையனுக்கு 140 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது, எஸ்பி வேலுமணிக்கு ஒரு 50 பேர் ஆதரவு இருக்கிறாங்க. இப்படி இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆதரவு இருக்குது அப்படின்னா இவங்க தனித்தனியாக பிரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர ஒன்றிணைக்கிறதுக்கோ ஒரு தலைமையை உருவாக்குறதுக்கோ ஒருங்கிணைந்த தலைமையை உருவாக்குறதுக்கோ யாருமே ஒரு பெரிய அளவில் முயற்சி பண்ணல. இது வந்து அதிமுக வந்து சில முக்கிய நிர்வாகிகள், சில மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிற சலசலப்பு பேச்சு வந்து வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். வருகிற செயற்குழு கூட்டத்தில், அதிமுக நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பு அங்கே கிளம்பும். மிகப்பெரிய ஒரு சிக்கலை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய போக்கு இருக்குது. இதை எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ண போகிறாருங்கிறத விட அவருக்கு ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் செயற்குழு கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாம் வந்து நான் சொல் பேச்சு கேட்குற ஆள், அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் உள்ளே கொண்டு வைப்பேன், மற்றபடி யாரையும் இந்த செயற்குழு கூட்டத்தில் கொண்டு வராது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் வெடிக்கும் ஒவ்வொரு புது புது பிரச்சனைகளுக்கு தீர்வு யார் இதற்கு வழிகாட்டியாகவும் ஒரு நல்ல தலைவனாகவும் இருந்து வழிகாட்ட போகிறாங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதில் பெரிய கூத்து என்னன்னா, ஜெயக்குமார் ஆகட்டும், உதயகுமார் ஆகட்டும், அம்மா காலில் விழுந்து, அம்மா நீங்கள் தாம்மா அதிமுகவை அடுத்து வழிநடத்தணும், நீங்கள் இல்லைன்னா அதிமுகவை யாராலையும் வழிநடத்த முடியாது அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடினவர் உதயகுமார். ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பேச்சை கேட்குறது அளவில் இன்றைக்கி மாற்றி பேசுகிறாரு. அம்மாங்கிறது யாருங்க, சின்னம்மானா யாருங்க, அது எனக்கு தெரியலைங்க அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி உதயகுமார் இருக்கிறாருன்னா பார்த்துங்க அந்த அரசியல் என்ன பண்ணுகிறது, அரசினுடைய அதிகாரம் என்ன செய்கிறது, அரசினுடைய பவர் எப்படி ஒருவரை மாற்றுகிறதுங்கிறது வெட்ட வெளிச்சமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து அம்மா நீங்கள் இல்லாமல் அதிமுக இல்லாதன்னு சொன்னவர் இன்னைக்கு எடப்பாடி இல்லாமல் நான் இல்லைங்கிற அளவில் இன்னைக்கு உதயகுமார் இருக்கிறாரு. எடப்பாடியினுடைய நிழலாக ஆர்பி உதயகுமார் வந்து செயல்படுறாரு. அவர் ஒவ்வொரு அசைவும் எடப்பாடி கண்ணை சிச்சா போதும், அவர் என்னென்ன நினைக்கிறாரோ இவர் பேசிடுவார் அப்படிங்கிற சூழலில் இன்றைக்கி உதயகுமார் போய்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குதுங்கிறதுக்கு முன்னாடி செயற்கை கூட்டத்தில் வெடிக்கும் பிரச்சனைகளை வந்து அரசியல் உற்று நோக்குகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது இடமா 4வது இடமாங்கிற பல்வேறு கேள்வி இருக்கிறது. மும்முனை போட்டி போய் இப்போ 4 முனை போட்டி 2026 வரப்போகுதுங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.